Hey guys, welcome back to Divya's World. இன்னைக்கு நம்ம பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட பர்த்டே பெருசாக எதுவும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஸோ ஐ காட் அப் லிட்டில் லேட் அரௌண்ட் 8:30 தான். ஏன்னா ஐ ஸ்லெப்ட் அரௌண்ட் 2 o'clock லாஸ்ட் நைட். ஒரே கால்ஸ் மெசேஜஸ் ஃப்ரம் லவ்ட் ஒன்ஸ் பேசுகிறதுக்கு எனக்கு டயர்டாகிடுச்சு. அப்படிலாம் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஐ டென்ட் கெட் எனி கால்ஸ் அட் ஆல், ஒன்லி ஃபியூ மெசேஜஸ் ஃப்ரம் லவ்ட் ஒன்ஸ், தட்ஸ் இட். And I was interestingly watching Korean movies. So Korean drama பார்த்துட்டு இருக்கப்போ last 2 episodes I couldn't skip it. So 2 o'clock வரைக்கும் பார்த்துட்டு தான் நான் தூங்கினேன். I just took bath and இதுக்கு மேலே தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு I think I should get blessing from my parents. என்னோட தாத்தா வந்திருக்காங்க வீட்டில். So I was very excited about. So quickly நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு I'll catch you. I'm turning 29 years old. I'm so excited. So 29 முடிஞ்சு 30க்கு போகிற எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது. அட் த சேம் டைம் 29 years ஆயிடுச்சான்ற ஒரு இதுவும் இருக்குது. ரொம்ப ஏஜ்ட் ஆகிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்குது. பட் இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். எவ்ரி பர்த்டே இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் டு மீ. ஏன்னா லாஸ்ட் பர்த்டே வந்து ஐ வாஸ் இன் ஊட்டி அலாங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூரில் ஒரு நைட் இருந்து 2 nights வந்து ஊட்டி போய் இந்த டைமில் இந்த டேயில் வந்து நாங்கள் முதுமலை ஃபாரஸ்ட் போயிருந்தோம். இட் வாஸ் ஸோ ஃபன். சஃபாரி எடுத்தது எல்லாமே. ஸோ பர்த்டே இஸ் கம்ப்ளீட்லி ஃபன் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் வந்து கோவிட், ஆஸ் யூ ஆல் நோ, வேறு வழி இல்லை, நம்ம வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணி ஆகணும். The more I grow older, I realize that okay, self-celebrating and self-doing is very important. So யாராச்சும் எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்களா, யாராச்சும் செலிப்ரேட் பண்ணுவாங்களா, இல்லை டெக்கரேட் பண்ணுவாங்களான்றதுக்கு I thought I should do it for myself this year. Expecting is sometimes it's not going to give it to you what you are expecting. ஸோ அதுக்கு பதில் வந்து ஏன் நானே எல்லாமே பண்ணிக்கக்கூடாது? ஒய் ஷுட் ஐ எக்ஸ்பெக்ட் ஆன் சம் ஒன்? இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் ஒன் டு டூ சம்திங் ஃபார் யூ அண்ட் தட் பர்சன் இஸ் யூ. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தட். ஸோ நானே கடைக்கு போனேன். சாட்டர்டேவே வந்து ஐ காட் மை செல்ஃப் அந்த ஹாப்பி பர்த்டே பேப்பர் ஹேங்கிங் அண்ட் பலூன்ஸ். See the excitement in my face. I was so excited. And the shop wala also, he asked me, என்ன மேடம் யாருக்கு வாங்குறீங்க? ஸோ பலூன்னால் வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது, வாட் கைண்ட் ஆஃப் பலூன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு. அதுக்கும் எனக்கு பர்த்டே வாங்குறதுக்கு என்ன சம்மந்தம்? இல்லை கேர்ள்ஸ்க்குனா வந்து கலர் பலூன்ஸ்லாம் நாங்கள் கொடுப்போம், பாய்ஸ்க்குனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நான் சொன்னேன் இல்லை எனக்கு தான் பர்த்டே. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு பர்த்டே நீங்களே வாங்குறீங்களா? ஆமாம், வீட்லேயும் சிரித்தாங்க. பட் ஐ தாட் ஏன் நான் என் பர்த்டேக்கு எனக்கு வாங்கிக்கக்கூடாதா? அதில் என்ன ஒரு இது இருக்குது? அவர் வந்து சொன்னார், சூப்பர் மேடம், உங்கள் பர்த்டேக்கு நீங்களே பண்ணுறீங்க, பெரிய விஷயம்னு சொல்லிவிட்டு ஈவன் ஃபுல் பாக்ஸாக வரதெல்லாம் எனக்கு ஒரு சிங்கிள் பீஸாக கொடுத்தாரு. ஹி வாஸ் ஸோ ஸ்வீட். ஐ ஆல்சோ வேர் ஸோ எக்ஸைட்டட். ஓகே, சம்திங் ஐ எம் டூயிங் ஃபார் மை செல்ஃப்னு ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஸோ நாட் ஓன்லி தட், ஐ ஆல்சோ காட் அ கிஃப்ட் ஃபார் மை செல்ஃப். ஸோ இது வந்து அமேசானில் வாங்கினேன். ஐ தாட் 19th தான் வந்து ரீச் ஆகும்னு சொன்னாங்க. பட் லக்கிலி ஐ காட் இட் a week before earlier. ஸோ ஏதாச்சும் கெஸ்ஸஸ் இருக்கா இது என்னவா இருக்கும்னு? ஐ திங்க் பீப்புள் who knows me very well what it could be. Let me open it. Yeah, this is a book called Good Vibes and Good Life by Vex King author. Vex King author is one of my favorite author. அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஐ வாண்டட் டு பை திஸ் புக் ஃபார் ஸோ லாங். அமேசானில் வந்து கொரியர் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோடனே ஐ வாண்டட் டு கிஃப்ட் மை செல்ஃப். ஸோ திஸ் இஸ் த புக், செல்ஃப் புக். ஐ ரீட் அ லாட் ஆஃப் செல்ஃப் புக்ஸ். இதை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸைட்டட். And the smell is so good of new book smell. Ta-da! I'm so excited to read this book. Instagramல வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, நான் கோயிங் டு டேக் அ vlog. ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்ததுன்னா கெட் டு நோ மீ மாதிரி கொஷின்ஸ் கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஐ காட் ஃபியூ கொஷின்ஸ்.
ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் ஹவு டு ஐ செலிப்ரேட் மை பர்த்டே. ஸோ உண்மையை சொல்லணும்னா ஐ வேக்கப் அண்ட் நாங்கள் கோயிலுக்கு போவோம், அம்மா அப்பாவோட அர்ச்சனை பண்ணுவோம், வேலைக்கு போயிடுறது, அதோட டே வந்து கம்ப்ளீட்லி வில் பி பிஸி இன் தி ஆஃபீஸ். அதுக்கப்புறமே நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிடுவேன் எங்கேயாச்சும் வெளில போய், இல்லைனா ஐ ஸ்பெண்ட் மை செல்ஃப் அப்பா அம்மாவோட இருந்து நான் கொண்டாடுவேன். தட்ஸ் ஹவ் மை பர்த்டேஸ் பீன். அதனால கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும் தான் லாஸ்ட் இயர் வந்து ஐ வாண்டட் டு ட்ராவல் ஆன் மை பர்த்டே ஃபார் ஸோ லாங்கிறதுனால ஊட்டி வந்து ஐ கிஃப்டட் மை செல்ஃப் டு கோ டு ஊட்டி. இந்த வருஷமும் ஐ தாட் ஆஃப் கோயிங் சம்வேர், பட் டியூ டு திஸ் கோவிட் ஐ குடன்ட் கோ எனிவேர் அன்ஃபார்ச்சுனேட்லி. But so far it's going good. Birthday is going good in home along with parents. அதுக்கப்புறமே சம்திங் வி டூ ஆஸ் அ ஃபேமிலியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் தாத்தா கிட்டே இருந்து கற்றுக்கிட்டது. மை மதர் டங் இஸ் தெலுங்கு, பட் வி செலிப்ரேட் தமிழ் நியூ இயர் எ லாட் அண்ட் கிராண்டாகவும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ தாத்தா வந்து எவ்ரி தமிழ் நியூ இயருக்கு வந்து ஏதாச்சும் சாப்பாடு வந்து இட்லியோ இல்லை ஏதாவது வந்து வீட்டில் வாட் எவர் வீ கேன் ஏபிள் டு டூ அதை கொண்டு போய் நாங்கள் இல்லாதவங்களுக்கு வந்து டெம்பிள்ஸ் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுப்போம். ஸோ தட்ஸ் வாட் தாத்தா வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ மை பிரதர் ஃபாலோ டு தட். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி செய்யணும் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ வாட் ஹீ தாட் இஸ் ஹீ வில் பி டூயிங் இன் தி பர்த்டேஸ். எப்போல்லாம் பர்த்டேஸ் வருதோ பர்த்டேஸில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தட் இன்ஸ்பயர்ட் மீ. நானும் அது மாதிரி பண்ணோன்னு சொல்லி என்னோடய பர்த்டேக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பாஸ்ட் 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், எங்களுக்கு காசு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் வாஸ் டிஸப்பாயிண்டிங். ஏன்னா நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறப்போ காசுன்னு கேட்டால் வி ஆல்சோ வாண்டட் டு ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். நாங்கள் ஓகே சாப்பாடு போட்டோம், வயிறு நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு இது இல்லாமல் ஒரு டிஸப்பாயிண்டிங்காக இருந்தது. ஸோ வி டிசைடட், சரி நம்ம ஏன் வந்து பக்கத்தில் ஏதாவது ஆசிரமம் இருந்தால் பார்க்கக்கூடாது அப்படின்னு நானும் என் தம்பி சர்ச் பண்ணுறப்ப தான் வீடு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஆசிரமம் இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லைனா யூ கேன் மெயில் மீ ஆர் இன்ஸ்டாகிராமில் மூலயமா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன். ஸோ அதில் வந்து ஒரு 40 to 50 ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன பசங்க தான் இருக்காங்க, குழந்தைங்க. அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் இந்த மூணுத்தில் நீங்கள் எது வேணாலும் உங்களோட பர்த்டேக்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பெரிய பெரிய ஃபண்ட் இல்லை பெரிய பெரிய ஆசிரமம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபண்ட் ரைசர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃபண்ட் கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு இதுவாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசிரமம், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஆசிரமம்க்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ திங்க் தட் வுட் பி பெட்டர்னு சொல்லி மை செல்ஃப் அண்ட் மை பிரதர் ஸ்டார்டட். சரி அட்லீஸ்ட் நீ உன்னோட பர்த்டேக்கு பண்ண, நான் என் பர்த்டேக்கு வந்து வருஷத்தில் ஒரு 2 தடவை பண்ணுற மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அப்படி தான் வி ஸ்டார்டட். இன்றைக்கி வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கே போக முடியல, ஏன்னா கோவிட்னால அவங்க வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. அண்ட் மோர் ஓவர் நிறைய சின்ன குழந்தைங்க இருக்காங்க. ஸோ நாங்களும் வி ஷுட் ஆல்சோ ரெஸ்பெக்ட் தட். ஸோ வி டிடன்ட் கோ எனிவேர். ஸோ தே சென்ட் அஸ் அ ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் யுவர் மனி டு சம்ஒன் whom you don't know, அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு வந்து உங்களோட பணத்தை வந்து கொடுக்கறதுக்கோ இல்லை பெரிய பெரிய ஃபண்டு ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் வி ஃபாலோ அண்ட் வி டூ எவ்ரி பர்த்டேக்கு வந்து பண்ணோன்ட்டு இருக்கோம். ஓகே, அனதர் இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் ட்ராவல் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணீங்க, என்ன படிச்சிங்க? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. எஸ், ஐம் ஃப்ரம் ட்ராவல் இண்டஸ்ட்ரி. ஐ ஸ்டடிட் BA டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட். +2 முடித்ததுக்கப்புறம் எத்ராஜ் காலேஜில் வந்து 3 இயர்ஸ் படித்தேன். இது வந்து டூரிசம் வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு சொல்ல முடியாது, டூரிசம் தான் என்ன சூஸ் பண்ணிச்சுன்னு சொல்லணும். ஏன்னா நான் வந்து காமர்ஸும் அலாங் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருந்தேன். அப்போ 2009 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் காமர்ஸு, எங்கே பார்த்தாலும் இன்ஜினியரிங், மெடிக்கல்னு இப்படி தான் ஜென்ரலாக இருந்தது. ஆர்ட்ஸ்னாலே காமர்ஸ் தான், வேறு எந்த கோர்ஸுமே இல்லாமல் இருந்தது. பட் நான் வந்து வெரி லெஸ் கட் ஆஃப் தான் வாங்கினேன். எவ்வளோனா 73% தான் +2ல். ஸோ ஆப்வியஸ்லி என்னோடய பெரிய காலேஜில் வந்து அப்ளை பண்ணோன்னா இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் டு கெட் இட் இன் எத்ராஜ் காலேஜ். ஸோ நான் இந்த பிகாம்லாம் வேணாம், நமக்கு வந்து கிடைக்க ரொம்ப கஷ்டம், தட் டூ டே காலேஜில் கிடைக்க ரொம்ப கஷ்டம்ன்ட்டு நான் என்னோட தெரிஞ்ச அங்கே ப்ரொஃபஸர் இருந்தாங்க எத்ராஜ் காலேஜில். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏன் ட்ராவல் அண்ட் டூரிசம் ட்ரை பண்ணக்கூடாது, இட்ஸ் ரியலி நிறைய ஸ்கோப் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு சத்தியமாக தெரியாது இப்படி ஒரு கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக எக்ஸிஸ்டிங்னே எனக்கு தெரியாது.
ஸோ அப்படி தான் நான் ட்ராவல் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். பட் ஒன்ஸ் 1 year போனதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி லேர்னிங் ஓகே திஸ் வாட் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் திஸ் ஹேஸ் அ ஹியூஜ் ஓப்பனிங்ஸ் அண்ட் ஸ்கோப்ஸ் இருக்குன்றது வந்து அதுக்கப்புறம் தான் நான் ஸ்லோலி ஐ லேர்ன்ட். ஐ ஹவ் டன் ஐயாட்டா ஆல்சோ. ஐயாட்டான்ற ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் இன் ட்ராவல் இண்டஸ்ட்ரி தான் ஃபார் பாஸ்ட் ஆல்மோஸ்ட் 7 to 8 years சக்ஸஸ்ஃபுல்லி. The third question they asked like எங்கெல்லாம் நான் போயிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இன்டர்நேஷ்னலின்னு பார்த்தீங்கன்னா சைனா 2 தடவை, சிங்கப்பூர், மலேசியா 2 தடவை போயிருக்கேன். இட்ஸ் ஆல் அஃபிஷியல் தான். ஏன்னா நான் ஒர்க் பண்ணின இடத்துல வந்து ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ராவல் அலாங் வித் குரூப் ஆஃப் பீப்புள். டூர் மேனேஜர் மாதிரின்னு சொல்லலாம். டூர் மேனேஜர் தான், கோஆர்டினேட்டர். ஐ வாஸ் அ கோஆர்டினேட்டர். ஸோ ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தெம். போகிறதுலேருந்து வர்றதுலேருந்து எல்லாமே ஐ ஹாவ் டு அரேஞ்ச் எவ்ரி திங். ஸோ தட் வாஸ் ரியலி ஃபன். அப்பார்ட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து எனக்கு நிறைய போகணுன்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு நிறைய போகிறதுக்கு சான்சஸ் கிடைக்கல. ஹைதராபாத், பெங்களூர், ஊட்டி, கொடைக்கானல், பஞ்சாப், ஷிம்லா, டெல்லி இந்த மாதிரி ஃபியூ பிளேசஸ்லாம் வித்தின் தமிழ்நாடு அங்கே எங்கேன்னு போயிருக்கேன். ஸோ ஒன் மோர் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஹவு டு யூ மேனேஜ் யுவர் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்னு. ஸோ அந்த நான் சொன்ன இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து இட்ஸ் ஆல் அஃபிஷியல் ட்ரிப். ஸோ அதுக்கு நான் பெருசாலாம் ஸ்பெண்ட் பண்ணல. அப்பார்ட் ஃப்ரம் வாட் ஐ காட் இட் ஃபார் மை செல்ஃப், ட்ரெஸ்ஸஸ், ஷூஸ் ஆர் இட் குட் பி எனி திங் தட் விச் இஸ் நெசசரி ஃபார் மை ட்ரிப். பர்சனல் ட்ரிப்னா ஐ யூஸ்வலி சேவ். ஓகே இதை நான் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 months பிஃபோராகவே பிளான் பண்ணி நான் சேவ் பண்ணி தான் போவேன். என்னோடய மந்த்லின்றது வந்து ஒரு 500 இல்லை ஒரு 1000. ஸோ இந்த மாதிரி நான் சேவ் பண்ணுறேன்னா தட் குட் பி ஒன்லி ஃபார் ட்ராவல் தான். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ பீன் பிளானிங் த ட்ரிப் அண்ட் ஆல். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணினதில்லை. எல்லாமே வந்து அஃபிஷியல் ட்ரிப், அஃபிஷியல் கம் அண்ட் பர்சனல்னு நான் மாற்றிப்பேன். ஸோ 2 days அஃபிஷியல் மீட்டிங் இருக்குது, ட்ரைனிங் இருக்குன்னா இந்த பேலன்ஸ் 2 days ஐ வாண்டட் டு ஸ்பெண்ட் மை செல்ஃப் யூனோ எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அங்கேன்னு சொல்லிட்டு ஐ பிளான் மை செல்ஃப். திஸ் இஸ் ஹவ் ஐ பீன் டூயிங் ஸோ ஃபார். இப்போ ஜாப்லெஸ், ஐ டோன்ட் நோ ஹவு இட்ஸ் கோயிங் டு பி இன் த ஃபியூச்சர். So I'm really excited for the future plans definitely once the COVID gets over. And another question, who is my inspiration? எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ்னு யாருமே இல்லை அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது யாருமே. ஏன்னா எவ்ரிபடி இஸ் இன்ஸ்பயர்ட் மீ இன் அவர் டே டு டே லைஃப். இது பிரதராக இருக்கட்டும், என்னோடய அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், சின்ன ஒரு பிஹேவியரல் சின்னதாக அவங்க செய்கிற ஒரு விஷயம் வந்து ரியலி இன்ஸ்பயர்ட் மீ அ லாட். இட் குட் பி எனி ஒன் இன்னும் இல்லை, யாராவது நான் ஜென்ரல் பீப்புளை ஃபாலோ பண்ணாலும் இஃப் தே ஆர் ஷேரிங் சம்திங் குட் ஆர் டூயிங் சம்திங் குட் தட் will really inspire me. ஸோ அப்படி தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்னு ஒரு ரோல் மாடல் மாதிரி யாரும் கிடையாது. ஸோ அனதர் கொஷின்ஸ் வந்து ஐ திங்க் மிஸ்டர் கார்த்திக் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்க, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. டு பி ஃப்ரேங்க், நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோடய ட்ராவல் பேஷன்னால தான். நீங்கள் என்னோடய ஓல்ட் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அப்டேட்டட் பஞ்சாப் இல்லை சிங்கப்பூர், சைனா விலாகுன்னு போட்டிருப்பேன். ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து இப்படி காட்டலாம், ஓகே வாட் இஸ் தேர், என்னென்ன பிளேசஸ் நான் போயிருக்கேன் அப்படின்னு காட்டலாம் தான் இருந்தேன். எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எனக்கு நான் நிறைய வீடியோஸ் தான் பார்ப்பேனே தவிர எனக்கு எப்போவுமே அதை ஸ்டார்ட் நம்ம பண்ணோன்னு ஒரு ஐடியா இருந்ததில்ல. என்னோடய ஃப்ரெண்டு மணின்னு இருக்காங்க கரூரில் இருந்து. ஸோ ஹீ இஸ் லைக், நான் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் பார்த்து திவ்யா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுன்னு ஹி வாஸ் ரியலி புஷ்ட் மீ. ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் ஹிம் இன் திஸ் வீடியோ. ஐ நெவர் எவர் தேங்க் ஹிம் பர்சனலி. ஐ திங்க் மணி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புஷ்ஷிங் மீ. அவர் தான் வந்து எனக்கு வந்து நீங்கள் பண்ணு திவ்யா, இல்லை யூ ஆர் கேப்பபிள் ஆஃப், ஒய் யூ ஆர் வேஸ்டிங் யுவர் ட்ராவல் திங்ஸ் அண்ட் ஆல், போஸ்ட் இட், டெல் டு பீப்புள் தட் இப்படி தான் பிளான் பண்ணோம் அப்படி பண்ணோன்ட்டு ஹி வாஸ் ரியலி புஷ்ஷிங் மீ. தட் ஐ திங்க் தட்ஸ் வாட் மேக் மீ டு ஸ்டார்ட் ஆக்சுவலி. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ணுறதா இருந்தால் ஐ திங்க் இட் குட் பி ஈஸி டு கோ ஃபர்தர் வித் யுவர் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஐ குடன்ட் கண்டினியூ இட். ஏன்னா நான் என்னோடய ஒர்க் வந்து மார்னிங் 8 o'clock 9 o'clock போனேன்னா ஈவினிங் வரத்துக்கு 8:30 ஆகிடும். சம்டைம்ஸ் சண்டே கூட ஒர்க் வச்சு எங்களை சாவடிப்பாங்க கடைசி கம்பெனியில் ஒர்க் பண்ணினதில். ஸோ எனக்கு வந்து ஒரு பிரேக்குக்கு வந்து ட்ரிப் போனால் கூட என்னோடய மைண்ட் வந்து ஓகே என்ஜாய் பண்ணலான்னு தான் தோணுதே தவிர எனக்கு எடுக்கணும் அதை போஸ்ட் பண்ணலான்ற ஒரு இதுவே எனக்கு அப்போ தோணலை. ஏன்னா
ஐ வாஸ் ஸோ ப்ரெஷரைஸ்டு வித் த ஒர்க். அதனால் அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், அப்லோடே பண்ணல. அண்ட் லேட்டர் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்த அப்புறம் ஐ தாட் ஒய் டோன்ட் வி ட்ரை சம்திங் இன் ஹோம். எனக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவேன் சாட்டர்டே சண்டேஸில். அது ஒர்க் ப்ரெஷர் அண்ட் ஸ்கெடியூலில் வந்து என்னால் அதை பண்ண முடியல. தென் ஐ காட் அ டைம் நவ். அதனால தான் நான் குக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன். If one of you inspired by this video, like it could be any messages, like எப்படி confident பேசுகிறாங்க, or it could be like how I'm editing, or it could be how I really talk to people, or என்ன நான் பண்ணுறேன். it could be anything. ஸோ ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டே இருந்து தான் நம்ம கற்றுக்குறோம். ஸோ it could be anything that I can give value to people, இல்லை something they learn from me அப்படின்றது வந்து it's very important for me. Everything நான் எது போட்டாலுமே what is the purpose that my viewers are getting from one video to another video, or simply they wanted to watch for entertainment. I'll go through all the thoughts which is coming to my mind. So edukku na indha video pandren, what he is going to get it or she going to get it. So this is and all the process that I get into myself before I upload a video, or before I get into any kind of idea of uploading or doing a video. I think that is very important. What you are giving to your viewers is very important. I think this is what my YouTube is, and that's why I started personally. I think I will go further to reach my goal one day. Wish me luck. Okay guys, that's it for today. I think I had a good chit chat with you guys. And moreover, this is my special birthday. Why? Because நான் வந்து உங்களோட செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்த்டே. இட்ஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் இட்ஸ் வெரி மெமரபிள் ஆல்சோ. இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர், லைக் அண்ட் பெல் ஐகான். வாட் எவர் யூ நீட் டு டூ, ப்ளீஸ் டூ இட். ஓகே, ஐல் சீ இன் அனதர் வீடியோ கைஸ். பாய். திவ்யா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல பொண்ணு, வீட்டுக்கு அடங்கி நடந்துக்கும். சமையல் கதையாக எனக்கு தெரியாது, இப்போ ஒரு கற்றுக்கிட்டான். சைக்கிளும் ஓட்ட தெரியாது, மோட்டர் சைக்கிளும் ஓட்ட தெரியாது. சும்மா எங்ககிட்ட போய் சொல்லி டப்பா அடையுது. தாத்தா எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? சந்தையில் நின்று வாங்கி மச்சான், சலசலம்பு குழம்பு வச்சான், கொத்தமல்லி பத்துல மச்சான், கொண்ட மேலே குத்துறானே. டப்புக்கு டப்பா.